வாட்ச் பிரேஸ்லெட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பண்ண வாட்ச் பிரேஸ்லெட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். லேசாக தொண்டை கட்டி இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ 0.7 தான் நான் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். 0.7 எலாஸ்டிக் நான் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு ஸோ நான் இந்த ஹோலில் வந்துட்டு நான் இதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கிராக்கிள் பீடு அண்ட் பேர்ல் பீடு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ ஏற்கனவே செஞ்ச மாடல், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்களா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ 2 கிராக்கிள் பீடு வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும் கிராக்கிள் பீடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 கிராக்கிள் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீடு வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேர்ல் பீடு எடுத்துகிட்டு 2யுமே இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரே பீட்ஸ்குள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த வயரையும் நம்ம இந்த ஹோல்குள்ளே இந்த சைடு விடணும். ஸோ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஸோ இந்த மாதிரி 2 சைடும் நம்ம வந்துட்டு நம்ம பேர்ல்குள்ளே விட்டு இந்த மாதிரி வெளியே எடுக்கணும். இதை அப்படியே நான் வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க உங்களோட நேமை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லிடுங்க. 2 கிராக்கிள் பீடு, ஒரு பேர்ல் பீடு. ஸோ இதையே நான் வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம வந்துட்டு சைஸு எப்படி வந்துட்டு அவங்க கஸ்டமர் சொல்கிறாங்களோ ஸோ நம்ம அந்த சைஸ் தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு சைஸ் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சைஸ் இதை நான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு நாட் போட்டுக்க போகிறேன். ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு நாட் போட்டுக்க போகிறோம். ஸோ 2யுமே நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணலை. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். ஒன் சைடு நம்ம ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்த்தா தான் நீங்கள் வந்துட்டு செய்ய முடியும். ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். 2 கிராக்கிள் பீடு அண்ட் 1 பேர்ல் பீடு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் 2 கிராக்கிள் பீடு 1 பேர்ல் பீடுன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பேர்ல் பீடு போட்டு எண்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நாட் போட்டு சேம் அந்த சைடு எப்படி நாட் போட்டோமோ இந்த சைடும் நம்ம வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கிறேங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் மாதிரி தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ நல்லா ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைஸ் மெஷர்மெண்ட் வந்துட்டு எனக்கு சென்டிமீட்டர் இதில் சொல்லிட்டாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ மெஷர் பண்ணதுக்கப்புறமா இந்த எண்டிங்கில் வந்துட்டு நம்ம அந்த அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் இருக்குல்ல அதை நம்ம வந்துட்டு மாட்ட போகிறோம். இது சில்வர் அண்ட் கோல்டு 2மே வருது. இது டயல் வந்துட்டு சில்வர் டயல் அப்படிங்கிறதுனால நான் சில்வர் கலரே நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எலாஸ்டிக்கில் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஹோல் இருக்கும், 2 சைடு ஹோல் இருக்கும். இது அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் ரெடிமேடாகவே வந்துட்டு கடையில் வந்துட்டு கிடைக்கிது. ஸோ இதை நீங்கள் வாங்கி இதில் வந்துட்டு நாட் போட்டுக்கிறணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு எண்டிங்கில் வந்துட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். திரும்பவும் அந்த ஹோல்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். இந்த ஹோலில் திரும்பவும் நான் வந்துட்டு உள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணி நாட் போனால் தான் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்துட்டு இது அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ பெரிய சைஸாகவே நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சைஸே தேவை கிடையாது. ஆக்சுவலி சொல்லப்போனால் இது அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறதுனால எல்லா சைஸ் உள்ளவங்களுமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
நாட் போட்டு முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இந்த எண்ணெயை வந்து எடுத்துட்டு இந்த சைடு வந்துட்டு எலாஸ்டிக்கில் விட்டு நான் ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்க போகிறேன். சேம் நம்ம வந்துட்டு 2 சைடுமே நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஏன் ஸ்லோவா காட்டுறேன்னா, நெறைய பேருக்கு எப்படி ட்விஸ்ட் பண்ணி நாட் போடுறதுன்னு தெரியல. எந்த மாரி செய்றதுன்னு அவங்களுக்கு வந்துட்டு தெரியல. இதுக்காக போய் தனியா ஒரு கிளாஸஸ் கூட போய் அட்டெண்ட் பண்றாங்க. இது நான் ஃப்ரீ கிளாஸாவே உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இத பார்த்து நீங்க செஞ்சு நீங்க வந்துட்டு பிஸ்னஸும் பண்ணலாம் இது. இது நான் ஒருத்தவங்களுக்காக தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ஆர்டர் வந்து எனக்கு வந்துட்டு வந்துருந்துச்சு. அதுவும் வந்துட்டு ஒரு 5 வாட்சஸ் வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ 5 வாட்சுமே வந்துட்டு ஒரே மாடல்ல வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நான் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாட்ச் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டு எண்டிங்கை நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் அப்படினால எல்லா சைஸ் உள்ளவங்களுமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேண்டில் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு இது அட்ஜஸ்டபிள் இதனால் இதை நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுக்கு வரைக்குமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாகவே தான் வந்துட்டு எனக்கு வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இது வந்துட்டு பெருசாகவே தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ வாட்ச் மாடல்லையே இது அட்ஜஸ்ட்மெண்ட் மாடல் மாதிரி நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி 5 மாடல் நான் வந்துட்டு ரெடி பண்ணேன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த ஒரு மாடல் ஆல்ரெடி நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டயல் வச்சு எனக்கு வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த பர்பிள் கலர் அண்ட் நடுவில் ஒயிட் கலர் வர்ற மாதிரி ஒரு வாட்ச் வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு டச் வாட்ச்லேயும் சேம் மாடல், டச் வாட்சில் சேம் மாடல், சேம் சில்வர் கலரில் ஒரு மாடல். டச் வாட்சுக்கு வந்துட்டு நான் கோல்டு கலர் அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டே வந்துட்டு போட்டிருக்கேன். அந்த பிங்க் அண்ட் பர்பிள் காம்பினேஷன் நடுவில் பேர்ல் வச்சு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பண்ண மாடல்லே வந்துட்டு இது டச் வாட்சில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் கோல்டு கலர் பிரேஸ்லெட் வந்துட்டு நான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறம் இதில் சாம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ சாம்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி காம்பினேஷனில். ஸோ இது வந்துட்டு லெட்டர் அண்டு ஒரு முயல் சாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது பிங்க்குக்கு தோதா பிங்க்குக்கு மேட்சிங்காக வந்துட்டு ஒரு சாம்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் லெட்டர் அண்டு ஃப்ளவர் சாம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, சாம்ஸ்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ரேட்டு, சாம்ஸ் வைக்காமல் நம்ம வந்து ரெடி பண்ணோன்னா அது ஒரு ரேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.